அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே, திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிரனானவர் சித்திரை 6க்கு பின் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறார், ஆட்சி நிலையில இருக்கார் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த அமைப்பானது எந்த மாதிரியான மாற்றங்களை பொதுவா தரும்னு பார்த்தா, டெக்னாலஜி ரிலேட்டடா வளர்ச்சி. ஏன்னா சுக்கரனாவே நம்ம யூஸ் பண்ற செல்லுல இருந்து, ஆக்சசைஸ்ல இருந்து, ஏசில இருந்து, இந்த மாதிரி நம்ம மனுஷனை சௌரியமா வச்சுக்கிற அனைத்து விஷயங்களுமே சுக்கிரனை தான் குறிக்கும் அப்படிம்பாங்க. சோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நாடு ரீதியாவே சொல்லணும்னா ஐடி துறை, குறிப்பா ஐடியால தான் நம்ம எல்லாமே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய இப்போ யூடியூப் வீடியோல எல்லாம் பார்ப்போம், இந்த வேலை போக போகுது, ஏஐ வந்தனால அதாக போகுது இதாக போகுது அப்படின்ட்டு. அந்த பயம்லாம் இல்லை. புதிய வேலை முயற்சிகளும் உருவாகும், புதிய புதிய வேலை திட்டங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நகை விற்பனையாளர்களுக்கு நல்ல முதலீடு கிடைக்கும். நல்ல முதலீடு கிடைக்கும்னா என்ன? ஒண்ணு, தங்கத்தோட விலை ஏறும், இல்லையா தங்கத்தோட விலை இறங்குறனால மக்கள் அதை அதிகமா வாங்குவாங்க அப்படிம்பாங்களா. சித்திரை 6க்கு பின் இதெல்லாம் நடக்கும், நீங்க பார்க்கலாம். அதாவது தங்கத்தோட விலை 1க்கு 2 ஏறி போகும். இப்படி ஏறினாலும் அவங்களுக்கு லாபம் தான், இல்லையா? தங்கத்தோட விலை இறங்கினால திரும்பி எப்படி இதை நம்ம வாங்குறது அப்படின்னு மக்கள் ஆர்வப்பட்டு வேகமா வாங்குவாங்க. சோ சுக்கிரன் ஆச்சுங்கிறனால எல்லார்ட்டையும் நகை இருக்கணுங்கிற அமைப்பு இருக்கிறனால, நான் 2வதா சொன்னேன் பாத்தியா, தங்கத்தோட விலை இறங்குறதுனால வருமானம், அந்த அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் நிறைய உருவாகிற மாதிரி அமைப்புகள் அனைவரோட வீட்டிலும் நடக்கும். காரணம் என்ன? சுக்கிரன்ங்கிறனால திருமண அமைப்பு, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பொதுவா அதிகமா நடக்கும், அதிகப்படியான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது பொது பலன். இந்த மாசத்துக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், இன்னும் குறிப்பா சொன்னா இந்த சுக்கிர பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான், அதோட முக்கியமான விஷயம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல. சோ 3 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கு. ராசிக்கு 6ஆம் அதிபதி ஆட்சி நிலையில இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். வேலைக்கு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல உங்களை உண்மையா இருப்பாங்க, ஏமாத்த மாட்டாங்க. பொதுவா சுக்கிரன் இருந்தாவே அவங்களுக்கு சௌரியம் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு சௌரியத்தை ஏதாவது ஒண்ணு கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த சௌரியத்தாலேயோ ஒரு போனஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ அவங்க உங்களுக்கு முழுமையா, உங்களுக்கு நல்லபடியா, முதலாளிக்கு உண்மையா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கறனால வீட்டின் பேர்லயோ வாகனத்தின் பேர்லயோ லோன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வீட்டின் பேர்லயோ இல்ல வாகனத்தின் பேர்லயோ ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க லோன் வாங்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இந்த காலகட்டத்துல ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க முழுமையா நம்ப வேண்டாம். நான் வேணா உங்களுக்கு இது நல்லாவே தெரியும், ராகு 8ஆம் இடம் 12ஆம் இடம் இது 3 நல்லா இருந்தா தான் நம்ம வெளிநாட ஏற்பாடு பண்ணணும். ராகு 3ஆம் இடத்துல பாசிட்டிவா இருக்காரு. 8ஆம் இடம் சுபத்துவமா இருக்கான்னு கேட்டா அடுத்த வருஷம் வைகாசிக்கு அப்புறம் தான் சுபத்துவம். அதுவரை நீங்க அதை ஏற்பாடு பண்றதுங்கிறது அது உங்களோட சுய திறமை தான் ஒழிய உறுதியா சொல்ல மாட்டேன். சரிங்களா? அதே மாதிரி 12ஆம் அதிபதி செவ்வாய் சனியோட 4ஆம் இடத்துல சேர்ந்திருக்கு. 4ஆம் இடத்துல இருந்தா 4, 8, 12 இயங்குங்கிறது நம்மளுடைய யதார்த்தமான அமைப்பு. அப்படிங்கும் போதுல சனி செவ்வாய் சேர்ந்து 4, 8, 12 தொடர்பு வரும்போதுல, அதாவது 4, 8, 12க்கு அந்த திரிகோணத்தை ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிற அமைப்புல உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு அமைப்புங்கிறது ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது சனி இந்த பக்கம் வர்ற வரையுமே நான் உறுதி சொல்ல முடியாது, இதை நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பை தான் சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி சூரியன் 5ஆம் இடத்துக்கு உச்சமா இருக்கிறது எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரும். பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, காதல் அமைப்புகள்ல, அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாத்துலயும் ஒரு இன்பத்தை கொடுக்குற மாதிரி, சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி. இன்னும் சொல்ல போனா உங்க பேர் வெளியில தெரியும், உங்க குழந்தைகளால் உங்கள் பேர் வெளியில தெரியும் அப்படிங்கிறத சொல்லலாம். 9ல கேது இருந்து 9ஆம் அதிபதி உச்சநிலை அடைகிறார். இந்த அமைப்பு தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே உண்டான கருத்து வேறுபாடுகளை அதிகமாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்பாவை திட்டுறது, அப்பா கிட்ட சண்டைக்கு போறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சரிங்களா? 6ஆம் இடத்துல சுக்கிரன், அவர் தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க பிளஸ்ஸா இந்த காலகட்டத்துல இருப்பாரு அப்படிங்கிறத சொல்லலாம். நான் சொல்ல போனா
ஆட்சி நிலையில இருக்கிறனால கடன் அமைப்பு சாதகமா இருக்கும். அப்ப கடனை இந்த காலகட்டத்துல என்னால கரெக்டா கட்ட முடியும். நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. எனக்கு சுகர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. சுக்கிரன் ஆட்சியா இருந்தா சுகர் கூட நீங்க எப்படி குறையுதுங்கிறீங்க? வேணா நீச்சமா இருந்தா தான் அது பாதிக்கும். ஆட்சி நிலைக்கு வரும்போது அது சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். சரிங்களா? குருவும் ராசியை தொடர்பு கொள்ளுது. ஸோ இது ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தைராய்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பெண்களால், அதுவும் குறிப்பா சித்திரை 20 தேதிக்கு பின் பெண்களால் ஒரு ஆபத்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். அது பெண்ணாலத்தான் வரும். ஒரு அசிங்கமோ, அவமானமோ, இல்ல ஏதோ ஒண்ணு. அது ஒரு பெண்ணால் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அது மனைவியா, தாயா, குழந்தையா, இல்லாட்டி வெளியில வேலை பார்க்குற இடத்துல உள்ள பெண்ணா, இல்ல வேலைக்கு இருக்கிற பெண்ணா, யாருன்னு சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு பெண்ணால் நடக்கும். ஒரு அசிங்கம் நடக்கும். ஒரு தலைகுனிவு ஏற்படும். அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி கேது சிம்மத்திலையும் சிம்மாதிபதி உச்சத்திலையும் இருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல வைப் தான். அஸ்வினி மகத்தோட உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். 7ல குரு வேற இருக்காருல்ல, அப்ப எல்லாத்தையும் பாசிட்டிவ் ஆக்கணும்ல. திருமண அமைப்பை ஏற்படுத்துவார், அதுக்கான பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுத்துவார் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா குரு 8க்கு வரப்போறார் வைகாசி மாசத்துக்கு மேல. அவர் 8க்கு வந்துட்டாவே நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோம்னு அர்த்தம். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டை விட்டு வெளியில போறாங்க, ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டை விட்டு வெளியில போறாங்கன்னா வேலைக்கு போவாங்கன்னு தான் அர்த்தம். இல்லாட்டி தனி குடித்தனம் போறது, இந்த அமைப்பையும் அதுதானே கொடுக்குது. ஒண்ணு தனி குடித்தனம் போகணும், இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியில போகணும், அந்த அமைப்பு. இது என்னன்னா வைகாசியில குரு பெயர்ச்சி நடக்கும்போது நடக்க போற விஷயம். அதுக்கு இப்பவே நான் ஏன் சொல்றேன்னா, அதுக்கான ஸ்பார்க் இப்பவே நடக்கும்ல. இப்ப மழை வரப்போகுதுன்னா இப்பவே ஈரக்காத்து அடிக்கும்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே. அந்த மாதிரி திருமண அமைப்புகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மூல நட்சத்திரக்காரர்கள் வீட்டுல அதிகமா நடக்கும். அதுவும் ஊருக்கு வெளியில உள்ள மாப்பிள்ளைய பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. இல்லாட்டி வயசுல கூட, உங்களோட வயசுல ஒரு 5 வயசு 10 வயசு கூட உள்ள மாப்பிள்ளைய பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல பொண்ணு உங்களோட வயசுல ரொம்ப சின்ன பொண்ணு, அந்த ஏஜ் கேப் தெரியும் நல்லாவே அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புல உள்ள திருமண அமைப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும். காரணம் என்னன்னா, சனி 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையா உங்க ராசியை தொடர்பு கொள்றதுனால உங்களை சின்ன பையன் இல்ல, அதாவது சின்ன பொண்ணு இல்ல பெரிய பையன் அப்படின்னு பேசணும். அந்த ஏஜை காமிக்கணும். அந்த திருமணம் நடக்கும் போற காலத்துல வயசு ஒரு குறையா சொல்லணும், இல்லாட்டி கலரை ஒரு குறையா சொல்லணும். ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்கன்னாங்கல்ல, அந்த அமைப்பு நடக்கும். இல்லாட்டி சொட்ட மண்டையா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நான் என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு குறை சொல்லி உங்களுக்கு திருமணம் பத்தி இந்த காலகட்டத்துல பேசுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? மற்றபடி எல்லாமே பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சனி செவ்வாய் சேர்க்கை 4ஆம் இடத்துல இருக்கிறனால பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதேனும் தலையிடாமல் இருப்பது நல்லது. சரிங்களா? அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குழந்தைகள், உங்களோட குழந்தைகள் இந்த நேரத்துல உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. பூர்வீக சொத்துல சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நிச்சயம் பிரிவினை உண்டாகும். இல்லாட்டி அதனால மனசு வேதனைப்படுற அளவுக்கு ஏதாவது சம்பவம் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். காரணம் என்னன்னா, 5ஆம் அதிபதி சனியோட சேர்ந்து 5க்கு 12ஆம் இடமான 4ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல சுக்கிரன். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பெண்களால் ஒரு மன வருத்தம் சித்திரை 20க்கு பின் அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த காலகட்டத்துல பிரேக்கப், இந்த மாதிரி விஷயங்கள் கூட காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நடக்கும். புராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பெண்கள் சம்பந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. காரணம் என்ன, அவங்க நட்சத்திராதிபதி 6ல, அது தப்பு. 2வது 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சனியோட. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல இவனை எதிர்பாலனத்தை நம்மளால லவ் பண்ண முடியும். அப்ப லவ் பண்ற பொண்ணு இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு சிக்கலுக்கு உள்ளாகலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பூராட நட்சத்திரக்காரர்களோட குழந்தைகள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், மனைவி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்ப பெண்களுக்கு எந்த பாதிப்பும் வராதான்னு கேட்டா, பெண்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு வரும். ரத்தம் அதிகமா வெளியேறி இருக்கு, அடிபட்டிருக்கு, பல்லு உடஞ்சிருச்சு, இல்ல பல்லு வலிக்குது, பல்லுல ஏதாவது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமே ஒழிய அசிங்க அவமானம்னு நடக்காது. வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் தான் இருக்கும் உங்களுக்கு. ஆண்களுக்கு தான் அசிங்க அவமானமா ஏற்படும். இதுக்கு காரணம் 5ஆம் இடத்தில் சூரியன் உச்சம், 7ஆம் இடத்துல குரு. தப்பு பண்ண மாட்டாங்க, கரெக்டா இருக்கிறதுனால. ஆனா அது உங்களுக்கு ஒரு கில்ட்னஸா கிரியேட் ஆகும். கரெக்டா இருப்பாங்க, அதுவே ஒரு குறையா மாறும். எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு பேசுறது,
இல்லாட்டி ட்ராப் ஆகி மாட்டுறது, பிளாக்மெயில் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை கொஞ்சம் என்னங்கிறத பார்த்து சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல முடிவெடுத்து போறது நல்லது. சரிங்களா? அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி உச்சம், ராசியாதிபதி ராசியை தொடர்பு கொள்றார். கண்டிப்பா ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். தனுசு ராசியில உத்திராடம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி உயரிய அதிகாரிகளோட தொடர்பு கிடைக்கும். பெரிய பெரிய ஆட்களோட அறிமுகங்கள் கிடைக்கும். அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுற அமைப்பு, இல்ல அவுட்டிங் போற அமைப்பு, அவங்களோட சுத்துற அமைப்பு, மோஸ்டா அவங்களோட தான் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கும். திடீர்னு பெரிய அதிகாரிகளுக்கு பர்சனல் அசிஸ்டண்டா மாறுறது, பிஎம்ங்க. அதே மாதிரி திடீர்னு ஒரு பெரிய அதிகாரிகள் வீட்டுல வேலை பார்க்கறது, வீட்டோட இருந்துக்கங்க, கொஞ்ச நாளைக்கு இந்த வேலையை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்றது. அதாவது உங்க கௌரவம், ஸ்டேட்டஸ் அதாவது ஒரேடியா மாறாது. அண்ட் டெம்பரவரியா அந்த சூரியன் உச்சமா இருக்கிறதுனால, குருவும் ராசியை தொடர்பு கொள்றதுனால டெம்பரவரியா மாறும். 6ஆம் இடத்தை பயன்படுத்தி 6ல சுக்கிரன் ஆச்சு. அப்ப 6ஆம் இடத்தை பயன்படுத்தி இந்த வேலையை பார்ப்பாரு. நீங்க வேலைக்கு தான் போவீங்க. அது டெம்பரவரி ஒர்க்கிங் தான். அந்த டெம்பரவரி ஒர்க்கிங்ல உங்களுக்கு ஒரு கெத்து. இங்க வேலை பார்க்கறான்ப்பா, அங்க வேலை பார்க்கறான்ப்பா, 4 பேர் பெருமிதமா உங்களுக்கு பேசுற அமைப்பு தான் சிறப்பை தரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஆடம்பர செலவு அதிகமா பண்ணுவீங்க. ட்ரீட் வைக்கிறது, பார்ட்டி வைக்கிறது, வெளிநாட்டுக்கு போற அமைப்பு உங்களுக்கு ஏற்படுங்க. வேலையால் வெளிநாடு, வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனியே உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறது, ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்களே சஜஸ்ட் பண்றது, ஒரு ஷிஃப்ட் ஆகுறது, ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி, அந்த கம்பெனி இதுல வேலை பார்க்குறவங்களே சொல்லி நீங்க வெளியில போவீங்க, இன்னொரு கம்பெனிக்கு போவீங்க. உன் திறமைக்கு இங்க இருக்கிறதோட அங்க இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ மனசு சங்கடம் இல்லாம ஷிஃப்ட் ஆவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ மொத்தத்துல உங்களுக்கு ஒரு தொழிலோ வேலை பார்க்குற இடத்துலயோ ஒரு ஷிஃப்டிங் உண்டு. அதே மாதிரி ஒரு உயரிய பதவியோ, உயரிய அதிகாரமா, கௌரவமா, அந்தஸ்தோ இல்ல ப்ரொமோஷனோ ஏதோ ஒண்ணு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். கண்டிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றம் வராது. இது முழுக்க முழுக்க கௌரவம் சம்பந்தப்பட்ட உயரிய பதவி அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட ஒரு படி மேலே ஏறிட்டேன் அப்படிங்கிற அமைப்பு தான். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.